உங்களை கல்யாணம் பண்ணதுனால நான் இழந்ததுதான் அதிகம். தேவையே இல்லாம உங்க அம்மா என்ன அவமானப்படுத்துவாங்க, நான் அதை தாங்கிக்கணும். உங்க பசங்க, உங்க பொண்ணு, உங்க முன்னாள் மனைவி, அவங்க வீட்டு வேலைக்காரி எல்லாருமே என்ன அவமானப்படுத்துவாங்க. என்ன யாருமே தள்ளி நில்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. நான் உங்க அம்மா என்ன கொண்டு தள்ளாங்க. இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கணும். ஏன் பக்கம் நீங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்க கூடாது. அப்படித்தானே? இந்த வாழ்க்கை இவ்ளோ கேவலமா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை நானும் தான் அளவுக்குலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். வீட்டுல இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன்னு என் குழந்தை சொன்னா அப்ப எனக்கு புரியல. இன்னைக்கு அவ சொல்லும் போது நான் நல்லா உணர்றேன். இப்ப புரியுது எனக்கு. ஆமா, என் பொண்ணு சொன்னது உண்மைதான். நான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்தியோ அந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. நின்னு என் குடும்பத்துல எல்லாரையும் எதிர்த்து கூட நின்னு பண்ண பெரிய தப்பு, பெரிய பாவம். நான் அதை பண்ணிருக்க கூடாது. ரொம்ப தப்பா பேசுறீங்க மாப்பிள்ள. நீ பேச வருமா? இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. இப்ப கூட நீங்க அங்க போலாம். நீங்க நினைக்கிற வாழ்க்கைய சந்தோஷமாவே வாழ, உங்க குடும்பத்தோட நீங்க நிம்மதியாவே இருக்கலாம். ராதிகா, யாரும் உங்களை கைய பிடிச்சு இங்க நிறுத்தி வைக்கல. இதத்தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போ எங்க வேணா போன்னு சொல்ற பத்தியா? இப்படி சொல்றவங்க கூட எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும்? இந்த வீட்டுல எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் சொல்லு? இருக்காதீங்க, போங்க. யாரும் உங்களை இங்க இருக்க சொன்னாங்க? ராதிகா, போட்டுமா. சந்தோஷம் இல்லாத இடத்துல யாரும் இருக்க வேண்டாம். போறேன். ரேடியா வீட்டை விட்டு போறேன். வீடா இது? வீட்டுல இருக்கிறத விட ஒரேடியா ரோட்ல செத்து கிடக்கலாம்.